ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சர்ப்ரைஸ் டேங்க. தமிழ் சினிமாவுக்கே ஒரு ஸ்பெஷல் நாள்னா அது இந்த டிசம்பர் 12 தான். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இன்றைக்கி 75வது பிறந்த நாள். அதே சமயம் நம்ம கட்டப்பா மாமா சத்யராஜ் ஐயாவுக்கும் இன்றைக்கி பிறந்த நாள். 2 ஜாம்பவான்கள் ஒரே நாளில் பிறந்திருக்காங்கன்னா இந்த நாள் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு பாருங்களேன். முதல்ல நம்ம தலைவர் ரஜினிகாந்த் ஐயாவை பற்றி பேசலாம். 75 வயசு ஆகுதுன்னா நம்பவே முடியல. அதே ஸ்டைல், அதே எனர்ஜி. ஆனால் இந்த பிறந்த நாள் சும்மா போகலை மக்களே. ரசிகர்களுக்கு அவர் பெரிய ட்ரீட் கொடுத்துருக்காரு. என்ன ட்ரீட்னு கேட்குறீங்களா? அதுதான் நம்ம படையப்பா படம் ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் தியேட்டரில் பார்த்த ஃபீலே வேறு. தலைவர் இந்த வருஷம் தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு 1999 வந்து அந்த படையப்பா படத்தை புதுசாக 4K தரத்தில் ரெடி பண்ணி இன்னைக்கு மறுபடியும் தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இன்னைக்கோட டாப் வைரல் நியூஸ். ஏன் இப்படி பண்ணாரு? இதுக்கு என்ன காரணம் இருக்குது? படையப்பா படத்தை கடந்த 25 வருஷமாக OTT தளத்திலேயே டிஜிட்டல் தளத்திலேயோ அவர் கொடுக்காம வச்சிருந்தாரு. ஏன்னா இந்த படம் தியேட்டரில் ரசிகர்களோட ஆரவாரத்தோட பார்க்க வேண்டிய ஒரு கொண்டாட்டம்னு அவர் நம்பினார். இப்போ அவருடைய 75வது பிறந்த நாளுக்கு சினிமாவில் அவர் 50 வருஷத்தை நிறைவு செய்ய போகிற இந்த நேரத்திலையும் ரசிகர்களுக்கு இந்த படையப்பாவை திருப்பி கொடுத்துருக்கிறாரு. இப்போ தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வச்சாலும் பாட்டுக்கு அதிகம் பேசாத வசனத்துக்கும் விசில் பறக்குது. செம்ம கொண்டாட்டம். நம்ம அடுத்து நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச தைரியமாக பேசுகிற நம்ம சத்யராஜ் ஐயா. இவருக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள். நடிகர் திலகம்னு சொல்கிற அளவுக்கு நடிப்பில் ஒரு மகா கலைஞன். ரஜினி ஐயாவோட கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சத்யராஜ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே எளிமையானவர். அவர் தன்னோட பிறந்த நாளை பொதுவாக ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாட மாட்டார். தன்னுடைய பொண்ணு திவ்யா சத்யராஜ் ஐயா உட்பட குடும்பத்தோடு சேர்ந்து சிம்பிளாக கொண்டாடுவார்னு தான் தகவல் சொல்லுது. ஆனால் அவருடைய ரசிகர்கள் அவரை சும்மா விட மாட்டாங்க. அவருடைய நடிப்பு, சமூக கருத்துக்கள், பகுத்தறிவு, பேச்சுக்கள்னு அவரை தலைமையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பாக பாகுபலியில் கட்டப்பாவை அவர் நடிச்சதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க. இன்னைக்கு பல பேர் கட்டப்பாவை பற்றி பேசி சத்யராஜ் ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 ஜாம்பவான்களுக்கும் அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள்னு பலரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஐயா கூட தலைவர் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. தனுஷ், SJ சூர்யான்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ரஜினி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அடுத்து அவர் நடிச்சிட்டு இருக்கும் தலைவர் 163 கமல்ஹாசன் தயாரிப்பு இந்த படத்துல இருந்து ஏதாச்சும் அப்டேட் வருமானு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் படையப்பா ட்ரீட் தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மக்களே, இந்த டிசம்பர் 12 அன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது. நீங்களும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கட்டப்பா மாமாவுக்கும் வாழ்த்து சொல்லணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அன்பான வாழ்த்துக்களை பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக படையப்பா ரீரிலீஸ் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இல்லையான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.